ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தண்ணி நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த டைமில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு பிடிச்ச பிராண்டு டெல்மோன் தான். அந்த பாஸ்தா தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்துட்டு ட்விஸ்டட் டைப் இருக்கும் இல்லைங்களா, அந்த பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும், பட் ரொம்ப பேஷன்ஸாக இருந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஆயிலெல்லாம் எதுவும் போடல, அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறமா கடுகு, உங்களுக்கு கடுகு விருப்பம்னா நீங்கள் போடுங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கடுகு போட மாட்டாங்க பாஸ்தாக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி ரெசிபிக்கு நான் அப்படி தான் போடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும். அப்புறமா ஆனியன்ஸு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இது போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 3 பீன்ஸு, ஒரு கேரட் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீட்டாகவும் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 3 தக்காளி, ஒரு சின்ன சின்ன குட்டி தக்காளி, இந்த மாதிரி ரொம்ப நைஸாக பல்ப்பாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் பாஸ்தாக்கு, கொஞ்சம் ஜூஸியான கன்சிஸ்டன்சி. ஸோ உப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி பாஸ்தாவில் போட்டிருக்கிறதுனால இதில் நான் கம்மியாக தான் போடுறேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் டர்மரிக் பவுடர், அப்புறமா சில்லி பவுடர், அப்புறமா கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக உங்களுக்கு ஏதாவது நான்வெஜ் மசாலாஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். லைக் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, எக் மசாலா, அந்த மாதிரி இருந்தால் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டு பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு, இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். சாஸ் கிடையாது இது வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பு. அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி, ஸோ இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு பாஸ்தாக்கு இதை போடுவாங்க, ஹர்ப்ஸ் வந்துட்டு. நான் எப்போ பாஸ்தா பண்ணாலும் இது போடுவேன், நீங்களும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரியஸாக ஒரு ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக சர்க்கரை சேர்க்கலாம். பட் என்னோடய கெச்சப்பில் இனிப்பு இருக்குன்றதுனால நான் சுகர் எதுவும் சேர்த்துக்கல. அப்படியே நான் பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு நான் பாஸ்தா இந்த மாதிரி தான் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்மளோட எம்மி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.